வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனங்கள் வரை வாசித்தோம். இந்த வாசித்ததில் என்ன சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்புறம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அப்புறம் மூணாவது சொல்ல மாட்டீங்க. மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி, விழித்து இருக்கிறவங்க, வருகைக்காக விழித்து இருக்கிறவங்க. அப்புறம் இப்போ இந்த வசனத்திலிருந்து நீங்க சொன்ன அத்தனை செய்தி எடுக்கலாம், அதானே? ஆனால் நான் எடுக்க போது நீங்கள் முதல் சொன்ன செய்தி தான் புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் வசனத்தில் பாருங்க, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. இதுல 10 கன்னிகைனா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கன்னிகைனா என்ன? எதுக்கு சொல்லிக்கணும்? டக்குன்னு கீழே குனிஞ்சிங்கன்னா சரியா போச்சு. எப்படி பிரசங்கத்தை ஆரம்பிச்சவர் சொல்லி முடிக்க போறாரு. எதுக்கு நாம போய் பிரயாசப்பட்டணும், முயற்சி எடுத்துக்கணும், முட்டி மோதி அது இல்லைன்னு சொல்லி முடிக்கணும்? எதுக்குன்ற மாதிரி நீங்க இருக்கிறது புரியுது. ஒன்று சின்ன விஷயம் தான். கன்னிகைன்னா கல்யாணம் ஆகாதுன்றது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்க. கல்யாணம் ஆகாதவங்கன்றது உண்மைதான். ஆனால் கன்னிகை குறிப்பிடுற போது எதிர்பார்த்து இருக்கிறவங்க, திருமணத்தை எதிர்பார்த்து, மணவாளனை எதிர்பார்த்து இருக்கிறவங்க அப்படின்னு பொருள். சரிதானே இந்த வார்த்தை? அதுக்கு அதுதான். அப்போ கவனிங்க, நம்ம 10 கன்னிகை, மொத்தம் 10 பேர் தேவனை, ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை, மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 10 பெண்கள், 10 கன்னிகைகள். அதாவது 10 எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. 2வது வசனம் பாருங்களேன். 2வது வசனத்தில் சொல்லுது 5 பேர் புத்தி உள்ளவங்கப்பா, 5 பேர் புத்தி இல்லாதவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. 3வது வசனம் பாருங்களேன். முதல்ல எடுத்தது யாரை பார்த்துடலாம் தெரியுமா? புத்தி இல்லாதவங்களை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது புத்தி இல்லாதவங்களை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் புத்தி இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம செய்திக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெய் கொண்டு போகவில்லை. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தீவட்டினா வெளிச்சம், ஒளி, வழிக்கு தேவையான ஒளி. அந்த ஒளி தொடர்ந்து இருக்கணும்னா எண்ணெய் வேணும். அது இப்போல்லாம் எங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட்லாம் லைட் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அப்போ எல்லாம் பந்தங்கள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச 40 வருஷத்துக்கு முன்னே நான் வாலிபராக இருக்கும்போது பந்தங்கள் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பந்தம், ஒரு கம்பி இருக்கும், அதுக்கு ஒரு புடி போட்டிருப்பாங்க. அந்த கம்பியில் துணி சுற்றி பந்தம் சுற்றிருப்பாங்க. அதை எண்ணெயில் நினச்சி கொளுத்தி விடுவாங்க. அப்படியே பிடிச்சிட்டு திருமண ஊர்வலங்கள், அந்த ஊர்வலங்கள், திருமண ஊர்வலங்கள், இது போல் ஊர்வலங்களுக்கு ஒருத்தர் இந்த இது பிடிச்சின்னு போவார். அவர் பேர் தான் தீவெட்டி தடியன். நம்ம திட்டுறோம்ல, தீவெட்டி தடியா அப்படின்னு. அந்த தீவெட்டியை எடுத்துக்கிட்டு போகிற அவர் அப்படி இருப்பார், தடியாக இருப்பார். அவரை திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை. இப்போ ஒருத்தர் நம்மளே திட்டிக்கிறோம். அந்த மாதிரி அந்த தீவெட்டி எடுத்துக்கிட்டு போகிறவர் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே போவார். அந்த எண்ணெய் அதில் குறையும் போது எண்ணெய் ஊற்றிக்கிட்டே போவார். ஒரு சட்டியில் எண்ணெய் இருக்கும், கையில் தீவெட்டி இருக்கும். அப்பப்போ ஒரு கரண்டி அது மேலே ஊற்றிட்டு பாட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெட்டர் மார்க்ஸ் வந்தது.
அதுக்கப்புறம் டீப் லைட் வந்துச்சு. டீப் லைட்லேயே பிடிச்சின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது கூட கிடையாது, வையார நட்டி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் லைட்டாக கட்டுறா அப்படின்னு சொல்லி கட்டி விட்டுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். தீவெட்டி எடுத்துகிட்டு போனாங்க, அதன் கூட என்ன எடுத்துகிட்டு போல, எண்ணெய் எடுத்துகிட்டு போல. தீவெட்டிங்கிறது நம்முடைய ரட்சிப்பு போல, எண்ணெய்ங்கிறது நம்முடைய அபிஷேகம் போல. அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பை எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் என்ன எடுத்துக்கல, எண்ணெயை எடுத்துக்கல. அப்போ இவங்க யார், இவங்க என்ன எண்ணெய் எடுத்துக்காதவங்க பேருனா, எண்ணெய் எடுத்துக்காதவங்க பேருங்க, அதான் அபிஷேகம் தான். அபிஷேகம் தான் எண்ணெய். எண்ணெயை எடுத்துக்காதவங்க பேருனா, ஏன் குறைக்கிறீங்க அந்த வார்த்தை மதுவ சவுண்டை? அந்த சவுண்டை குறைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நீங்கள் அபிஷேகம் பெறாதவங்க சில பேர் நம்மளை தான் கொண்டாந்து நிறுத்த போகிறாரு, நம்மளே நம்மளை புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறுத்துறீங்கன்னு எனக்கு புரியுது. இல்லை அப்போ சரி. அப்போ உட்காருங்க, புத்தி இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஓகே, ரட்சிப்புலாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. அடுத்தது பார்க்க 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புத்தி உள்ளவர்கள். தங்கள் தீவெட்டியோடு கூட பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இது அங்கே புத்தி உள்ளவங்க. அதாவது வசனம் நமக்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு சட்டம். அல்லேலூயா. பைபிள் எனக்கு என்ன சொல்லுதோ, உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். மற்றபடி உலகத்தில் அவர் என்னென்னமோ சட்டம் எழுதுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் இருக்கிறதுனால அவர் சொல்கிறது தான் எனக்கு சட்டம், அவர் சொல்கிறது தான் என் பேச்சு, அவர் சொல்கிறது தான் என் மூச்சு. ஆமாம் தானே? அதுதான் உண்மை. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்றைக்கி சாலமோன் போன சபையில் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் சுயாதீனம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்களாம். கட்டப்பட்டதில்லை, விடுதலையோடு இருப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுசாக இருக்கிறான், பழசெல்லாம் போயிடுச்சு. அப்போ சில பேர் புரியாதனால கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை கட்டி போட்டாங்க. இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீ புதுசாக இருக்கிற, கட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயா எதனா ஒரு போய் கட்டில் மாட்டிக்கினீங்கன்னா அதுக்கு ஏசப்பா பொறுப்பு கிடையாது. சில பேர் எதனா ஒரு கட்டில் போய் மாட்டிக்குவாங்க, சிக்கிக்குவாங்க, கண்ணி வச்சுருப்பாங்க, தெரியாது போய் சிக்கிக்கிட்டு செத்து போவாங்க. அதுக்கெல்லாம் ஏசப்பா பொறுப்பு கிடையாது. நீயா போய் மாட்டிக்கிறதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. கண்ணி இருக்குதுன்னு தெரியுது, ஏன் அங்கே போகிற, போவாதேன்னு சொல்கிறாரு, ஏன் போகிற, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நீ போவாது இருந்தாங்க, சிக்க போகிறதில்லை, போனதுனால சிக்கிக்கிட்டேன். அப்போ நம்ம போவாது இருக்கணும்னா போகக்கூடாது. ஆண்டு சொன்னாரா போவாதுன்னா போவாத, போன்னு சொன்னாலும் தைரியமாக போ. ஒருத்தன் மலை மேலே ஏறி போனான், ஜஸ்ட்டு மிஸ் ஆகி ஒரு கல் உருட்டி விட்டுச்சு. அங்கேருந்து கிடுன்னு பறண்டு வரான், விழுந்தா எலும்பு கூட தேராது, அவ்வளோ பெரிய பள்ளம். டக்குன்னு ஒரு கிளை கிடச்சிது, ஒரு சின்ன மரக்கிளை கிடச்சிது, கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான். எவ்வளோ நேரம் பிடிப்பேன்? அதிகபட்சம் ரொம்ப பலசாலி கூட 5 நிமிஷம் பிடிக்கலாம். ரொம்ப பலசாலி. பலவீனமானவங்க 1 நிமிஷம் தாக்க மாட்டாங்க, பலவீனமானவங்க 1 நிமிஷம் கூட தாக்க மாட்டாங்க. பலம் உள்ளவங்க கொஞ்சம் டம்ப் பண்ணி 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிடிக்கலாம். 10 நிமிஷம்லாம் போக முடியாது, 5 நிமிஷம் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் கையை விட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போது அவன் அங்கே இருந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் மிஸ் ஆகிட்டேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுறான். பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, கையை விடுறா, கையை விடுறான். கையை விட்டால் விழுந்துருவேன், நீ விழுந்தா கையை விடு அப்படின்றாரு. சரி ஆண்டவரேன்னு கையை விட்டான், தொப்புக்கடின்னு போய் விழுந்துட்டான். ஆனால் சாகலை. என்னடா காரணம்னா, அதுக்கு முன்னால் தான் ஷூட்டிங்காக அங்கே வலை கட்டியிருக்காங்க. அந்த வலை
இன்னும் கைட்டாமல் இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், நீ கையை விடுறா, விழமாட்டேன்னு சொன்னார். அவன் கையை விட்டான், விழுந்தான், ஆனாலும் சாகலை. அல்லேலூயா. அந்த வலை இல்லாமல் இருந்திருந்தா தேவனுக்கு தெரியும் எப்போ விட சொல்லணும், எப்போ விடக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொருத்தன் ஆண்டவரை கூட எப்பவுமே ஜபத்தில் நடந்து பேசிட்டு போவானான். ஆண்டவர் ஏனோக்கு மாதிரி வந்து அவங்க கூட நேரம் செலவிட்டு வருவாராம். அப்பா எனக்கு என்னப்பா பண்ணுற, பாப்பா அப்படியே பேசினே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சாலை வீடு வரலும் பேசினே போவாராம். நடுவில் ஒரு பிரிட்ஜ், ஒத்தடி சின்ன பாதை. அந்த பாதையில் அந்த கால்நடை 2 பேர் நடந்து போகிற அந்த பாதம் படிஞ்சிருக்கான். ஒரு இடத்துல மட்டும் அந்த காலடி காணும். ஒரு 2 பேர் காலடி, ஒருத்தர் காலடி மட்டும் இருக்குது, ஒருத்தர் காலடி காணும். உடனே அவன் ஆண்டவர் மறுநாள் வரட்டும், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்தானா, ஆண்டவரை நீங்கள் நெட்டில் ஒரு இடத்துல என்னை கைவிட்டீங்க அப்படின்னா. இல்லைப்பா, எப்போப்பா அப்படின்னா. அந்த நெருக்கமான இடத்துல என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் நடந்து போயிருக்கிறீங்களே அப்படின்னா. அடா பாவி, அது ஏன் பாதடா, அப்போ நான் என் தோல் மேலடா. அல்லேலூயா. தேவன் உன்னை சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். உனக்கு ஆபத்து வரும்போது ஏந்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். உனக்கு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது உன்னை தோல் மேல் சுமக்கிறவராக இருக்கிறார். அதனால நாம் என்ன பண்ணுறது, நாமளோ ஒரு டிசைட் போட்டு நாமளோ ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவனால் கட்டப்பட்ட கயிறு அது விசாரமானது. எவ்வளோ தூரம் ஒன்றாலும் ஓடி மேய். ஆனால் சாத்தாங்கிட்ட போய் வம்புக்கு படி அதுங்கிட்ட வாய் கொடுத்துக்கு மாட்டிக்காத. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார். ஆமாம் தானே, உண்டாக்குனாரா? என்னென்ன உண்டாக்குனாரு? அதில் இல்லாததே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இல்லாததே இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒன்று சொன்னார், அது பேர் அதை மட்டும் அங்கே மட்டும் போகாத, அதை மட்டும் தொடாத அப்படின்னாரு. ஒன்று, மிச்சம் எல்லாம் 100 இருக்கு, அது எல்லாம் உனக்கு தான். அந்த ஒன்றே ஒன்று அது உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அம்மா ஏவாள் அங்கே தான் போய் நிற்கிறாங்க. எது உனக்கு வேணாம், இது உனக்கு இல்லை, இது உனக்குரியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, இந்த அம்மாவா போய் என்ன பண்ணிச்சு, அங்கே நின்னாங்க. அப்புறம் பிசாசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பிசாசு என்ன பண்ணா, நீ தேவனை போல் மாறிடுன்னு தான் அவர் உனக்கு போவானு சொல்லிட்டாருன்னா. அப்போது பழத்தை பறித்தாங்க, சாப்பிட்டாங்க, கெட்டு போனாங்க. அதை அவங்க வீட்டுக்காரருக்கு போய் பத்திரமா கொடுத்தாங்க, அவரையும் கெடுத்தாங்க. இப்போ சந்தோஷமாக 2 பேரும் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனது யார் தப்பு? ஏசுநாதர் தப்பு, கடவுள் தப்பா, ஆதாம் ஏவாள் தப்பா? ஆதாம் தான் முதல் சொல்கிறீங்க, ஏவாள் தான் சொல்ல வேண்டியது தானே. தொல்லை கூட உங்களை காட்டி விட்டு கொடுக்க மாட்டீங்க பாரு. ஏவாள் தப்பு, ஆதாம் ஒத்து ஊதினாரு, அதுவும் அவர் தப்பு. நீ செய்தது தப்புன்னு சொல்லி கண்டிச்சிருந்தாருன்னா அது அங்கே தேவன் ஏதாவது ஒரு தீர்ப்பு பண்ணியிருப்பார். இவரும் கூட அப்படியே ஒத்து ஊதிக்கின்னு ஜால்ரா போட்டுக்கின்னு பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் தாளம் போட்டுன்னு போகிறது அப்படின்னா, எது சத்தியத்துக்கு முரண்பாக ஒருத்தர் போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம தாளம் போட்டுன்னு ஒன்றும் போனல. மற்றபடி இசைந்து போகிறது தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க, தீவெட்டி எடுத்துக்கிட்டாங்க, கூட எண்ணெயும் எடுத்துக்கிட்டாங்க. எண்ணெய் எதுக்கு சொன்ன, என்ன அடையாளம் சொன்னேன்? சரி, தீவெட்டி என்ன அடையாளம் சொன்னேன்? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ரட்சிப்பையும் ரட்சிக்கவும் பட்டுட்டாங்க, கூட அபிஷேகமும் பெற்றுட்டாங்க. அப்போ புத்தி இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. இப்போ அபிஷேகம் அவசியமா பரலோகம் போகிறதுக்கு? எப்படி? உங்களுக்குள்ள பேசுறது எனக்கு கேட்காது, எனக்கு கேட்குற மாதிரி பேசுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான் என்று மெய்யாகவே சத்தியமாகவே சத்தியமாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது பரலோகத்துக்கு போகணும்னா 2 அவசியம். ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று அபிஷேகம். ஞானஸ்தானம் ரட்சிப்பை குறிக்கிறது, அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய
ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இது இல்லாமல் நீ விசுவாசி, ரட்சிக்கப்பட்டுட்ட, பரலோகம் போவ அப்படின்னு உங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா தப்பான உபதேசத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பேச்சை கேட்க தேவையில்லை. ரெண்டு அவசியம், ரட்சிப்பும் அபிஷேகமும். ஒரு விசுவாசினா அவசியம் தேவை ரட்சிப்பும் அபிஷேகமும். அபிஷேகம் இல்லாமல் உன்னால் எந்த ஒரு நூதனமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவி நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே, அபிஷேகம் பெறத்துக்கு முன்னே அப்படி எடுத்துக்கோங்களேன். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறத்துக்கு முன்னே என்ன அப்படின்னு உங்களை தனியாக பிரித்து பாருங்களேன். அபிஷேகம் இல்லாத உங்களை தனியாக பிரித்து பாருங்களேன், நாய் கூட மதிக்காது. அதே நேரத்தில் அபிஷேகத்தோடு ஒன்று வச்சு பாருங்களேன், ராஜாக்களும் உங்களை பார்த்து தலை வணங்குவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் மதிக்கத்தக்க மனுஷியாக நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த அபிஷேகத்தினுடைய அவசியம், முக்கியம். சரி, அடுத்தது நம்ம போலாமா? 5வது வசனம். இங்க ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்காக எதிர்பார்த்திருந்தாங்களோ அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்தது 6வது வசனம். அவங்க என்ன லேட்டான உடனே என்ன பண்ணிட்டாங்களாம்? அவங்க வர்றது லேட்டான உடனே என்ன பண்ணிட்டாங்களாம்? நித்திரைன்னு என்ன அர்த்தம்? தூங்கிட்டாங்க, அவ்வளோதான். அவர் வர்றதுக்கு லேட் ஆச்சு. சரி, அவர் வர வரல எதுக்கு மூச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு தூக்கம் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கிட்டாங்க. 6வது வசனம் வந்துடலாமா? எப்போங்க? ஆண்டவர் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அதாவது ஒரு பாட்டு உண்டு, காலையிலோ மாலையிலோ நடு ராவினிலோ எப்பொழுது வருவார் அது தெரியாது, இல்லையா? ஆகினால அவர் எப்போ வருவார் என்று நாம தான் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இல்லை, சேவல் கூவும் நேரமோ அந்த பாட்டு. சரி, மறந்துச்சு. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ வந்தார் இயேசு? நடு ராவினில் வந்தார். யாருக்காக எதிர்பார்த்திருந்தாங்களோ அவர் நடு ராத்திரி வந்தார். அப்போ என்ன பண்ண? அவர்களுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. 7வது வசனம் படிக்கலாமா? அடுத்தது உள்ள போகணும்னா தீவெட்டி அவசியம். அல்லேலூயா. அவர் வந்த நேரம் நடுராத்திரி. நடுராத்திரினா தீவெட்டி அவசியம். ஐ மீன் ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு அவசியமாக இருக்கிறதுனால இப்போ ரட்சிப்பு எரியணும்னா அபிஷேகம் வேணும், எண்ணெய் வேணும். எண்ணெய்ங்கிற அபிஷேகம் வேணும். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. 8வது வசனம் பாருங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டாங்க. அவங்க போகிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி கிடையாது, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு 9வது வசனத்துக்கு வாங்க. புத்தி உள்ளவங்க, புத்தி உள்ளவர்கள் அப்படி அல்ல, 2 பேருக்கும் போதாமல் போய் 2 பேரும் கைவிடப்படக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை பக்கத்தில் எண்ணெய் விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் விற்கிற இடம் எங்கே தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா? எண்ணெய் விற்கிற இடம் தெரியுமா உங்களுக்கு? எங்க? கூட்ரோட்டில் இந்த சபை. அல்லேலூயா. சபையில் தான் அபிஷேகம் கிடைக்கும். நான் போயிட்டு அந்த குறிப்பிட்டார் கடையில் போய் 1 லிட்டர் வாங்கிக்கிறேங்க. இல்லை அங்கே போன அண்ணன்ட்ட போனால் எந்த கடை சரியாக கடைங்கள்லாம் தெரியாது, நான் போனதே கிடையாது. முக்கியமாக ஒன்றுன்னு தெரியுமா? இதுவரையிலும் கடைக்கே போனது கிடையாது. நான் எது வாங்கிறதா இருந்தாலும் அவங்க தான். இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு இது அது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுனால அவங்கள கூட போவேன், ஆனால் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியாது. போவேன், நான் ஒரு முந்திரி பருப்பு பாக்கெட் எடுத்து உரிச்சு சாப்பிட்டுன்னு அவங்ககிட்ட காமிச்சிடுவேன். அந்த கிட்ட எத்துங்கப்பான்னு அந்த பொண்ணு எடுத்து நான் பாட்டு சாப்பிட்டு சுற்றி வந்துன்னு இருப்பேன். எனக்கு தேவையானதை மட்டும் 1 2 எடுத்துகிட்டு பாட்டு சுற்றி அந்த கடையை சுற்றி வந்துருப்பேன்.
அப்போதான் அது கடைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் எது இன்னும் எங்கே விற்குதுன்னே தெரியாது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவருடைய கிருபை தான். இந்நாள் வரை அப்படி நடத்திட்டார், இனிமேலும் நடத்திடுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன பண்ணாங்க, எண்ணெய் அங்கே கிடைக்குமா அப்படின்னா எங்கே கிடைக்குன்னா சபையில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற இந்த எண்ணெய் கிடைக்கும். அல்லேலூயா. அது என்ன எண்ணெய்? அபிஷேகம். 10வது வசனத்துக்கு வந்துடலாமா? வாங்கிறதுக்கு போனாங்க, மணவாளன் வந்துட்டாரு. ரெடியா இருந்தவங்க அவரை கூட போயிட்டாங்க, ரெடியா இருந்தவங்க போயிட்டாங்க, காடவும் மூடப்பட்டுச்சு. அவ்வளோதான். எதுக்காக காத்திருந்தாங்களோ இந்த 10 பேர், 5 பேர் உள்ளே போயிட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. 11வது வருஷத்துக்கு வாங்க. பின்பு அந்த மிச்சம் 5 பேர் என்ன வாங்க போனாங்க பாருங்க, அவங்க திரும்பி வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கும் திறக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. 12வது வசனம் பாருங்க. நீங்க யாருன்னே தெரியாதே, ஏன் நான் கதவு திறக்கணும் அப்படின்னு கேட்டார். எப்படிங்க கேட்டாரு? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதே, ஏன் நான் கதவு திறக்கணும் அப்படின்னு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி கேட்கும்போது தேனையினாலும் காத்திருந்து எப்படி இருக்க யோசித்து பாருங்களேன். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. ரெண்டும் தேவை. தீவெட்டியும் தேவை, எண்ணெயும் தேவை. தீவெட்டி ரட்சிப்பு, எண்ணெய், இது ரெண்டும் இருந்தேன்னா நீ தாராளமாக பரலோகம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு அர்த்தம். எப்போ ஆண்டவர் வந்தாலும் ஐ ஆம் ரெடி அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன். எண்ணெய் எப்போவாவது ஒரு வாட்டி ஊத்துறது கிடையாது. எண்ணெய் ஜபம் பண்ணும்போதெல்லாம் நீ அபிஷேகத்தில் நிரம்பி ஜபம் பண்ண வேண்டும். சரி, இப்போ 12வது வருஷம் பஷ்டமா? 12 பஷ்டமா? அப்போ 13 ஒரே ஒரு விஷயந்தாங்க. மனுஷகுமாரன் அவங்க எதிர்பார்த்தவர் அவர் தான். மனுஷகுமாரன், ஆண்டவர், கர்த்தர், மணவாளன் எல்லாமே அவர் தான். அவர் படிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் அல்லேலூயா சொல்லமா. என்ன பண்ணணும்? 3வது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் விழித்திருக்கிறது. அப்போ தூங்கக்கூடாது. கண்ணில் ஒரு இது போட்டு கண்ணை அப்படியே இந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டு இப்படி தூக்கி பிடிச்சிட்டு, இந்த பக்கம் ஒரு கண்ணு இறக்கி போட்டு கிளிப் போட்டு பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருக்கணும். அப்படி தானே? அப்படி இல்லைங்க. விழிப்புங்கிறது எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறது. விழிப்புங்கிறது கண்ணு தூங்காமல் உட்காந்துங்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் தப்பாக இது பண்ணுறாங்க. கிளிப்பு போட்டு ஒரு ஸ்டிக்கர் இது போட்டு ஒரு இது போட்டு டேப் போட்டு இப்படி தூக்கி ஒட்டிடலாம், இங்கே ஒரு டேப் போட்டு இப்படி இஸ்து ஒட்டிடலாம். கண் ஆப்ரேஷன் போட்டு அப்படி தான் ஒட்டுறாங்க. இந்த பக்கம் டேப் இது புருவத்தை தூக்கி இப்படி ஒட்டிடுறாங்க, இந்த புருவத்தை தூக்கி இப்படி ஒட்டி கீழே அமைக்கி ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ளே இறங்கி அவங்க விளையாடுறாங்க. அவங்க அதான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன போய் பார்த்ததுனால தெரியுதுங்க. அதெல்லாம் போய் 2-3 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதனால தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் விழித்திருக்கணுன்றது. 3வது விஷயம் விழித்திருப்பது. முதல் விஷயம் என்ன சொன்னேன்? ரட்சிப்பு. 2வது விஷயம் அபிஷேகம். 3வது விழிப்பு. இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையில், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வாழ்க்கையில் அவசியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ரோட்டில் ஒரு மாம்பழம் கடை வச்சுருக்கீங்க. மாம்பழம் வச்சுட்டு உக்காந்துங்கிறீங்க, மாம்பழம் அடுக்கி வச்சுட்டு உக்காந்துங்கிறீங்க. நீங்கள் பாட்டுன்னு உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் எதிர்பார்த்த யாரும் வரவே இல்லை, அப்படியே தூங்கிட்டீங்க. ஒருத்தர் வந்து எழுப்பி பார்த்தாரு, எழுந்திருக்கவே இல்லை. சரி அப்படின்னு ஒன்று எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க, அது மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியில் அங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இப்படி தான் நான் விழிப்பு இல்லாத உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும்? அது மட்டும் இந்த போதும்ல. ரட்சிக்கப்படணும், அபிஷேகப்படணும். இப்படி இது 3 இருந்தால் அவங்க பேர் புத்தி உள்ளவங்க. இது 3ல் 2 இல்லாதவங்க
ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது, ரட்சிக்கப்பட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார், பாஸ்டர் எடுத்துட்டாங்க. ஓகே, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அல்லேலூயா, நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா ரெடி ஆகலை. ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, அதுக்கப்புறம் அபிஷேகம் பெறணும், அதை பெற்றுக்கோ. அதுக்கப்புறம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். அதுதான் விழித்திருப்பது. ஃபாலோ பண்ணுறது தான் விழித்திருப்பது. அது எப்போ பண்ணணும் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. எப்பவும் ஜாக்கிரதையாரு, எப்பவும் விழிப்பாரு, எப்பவும் ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. இப்போது எதெல்லாம் நாம் புத்தி உள்ளவங்க அப்படி இப்போ அதை பார்த்தோம். புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர். நான் இன்றைக்கி செய்தியே என்னது பார்க்க போகிறோம், புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க, அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் புத்தி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், புத்தி யாரை பார்த்து புத்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சில வசனங்கள் நமக்கு ஆதாரமாக நான் பார்க்க போகிறோம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 8வது 9வது. ஒன்பது சொன்னேனே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா சொல்லமா. இந்த 2 வசனமும் உங்களுக்கு படித்து புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை பாருங்கள். எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அதாவது தேவன் வேற, விக்கிரகம் வேறன்னு எப்ராயிம் நல்லா அறிந்திருக்கிறான். அதனால் யார் இதை யார் சரியாக புரிஞ்சுக்கினாங்களோ, அதாவது விக்கிரக ஆராதனை நடக்குது, அங்கேயும் எதையும் பகச்சிக்கூடாது அப்படின்ட்டு ஒரு போட்டு போயிருந்தோம். ஆண்டவர் சமூகத்தை வந்து தோத்துறோன்றதும் ஆண்டவர் ஏமாத்துற, நீ ஆண்டவரை ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்துறன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், தேவனை தவிர மற்ற எதுவும் தெய்வம் அல்ல. அது உன்னை ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. கண் இருக்கும் ஆனால் பார்க்காது, காது இருக்கும் ஆனால் கேட்காது, கால் இருக்கும் நடக்காது, கை இருக்கும் ஒன்றும் பண்ணாது, தொண்டை கூட இருக்கும் ஒரு சத்தமும் வராது. அது டெட் பாடியும் அதுவும் ஒன்று தான். அதனால் செத்து போன பொண்ணை பார்த்து பயப்படுவியானா? பயப்பட மாட்டேன். அப்போ அதை பார்த்து மட்டும் ஏன் பயப்படுற? பயப்படாத. இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், விக்கிரகங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. இப்போ நம்ம 9வது வசனம் படிங்க. இந்த விக்கிரகத்துக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உணர்வை அறிந்து கொள்ளக்கூடியவன் யார்? இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய புத்தி உள்ளவன் யார் அப்படின்னா, யார் புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், அதில் நீதிமான் அவைகளில் நடப்பான். யாரெல்லாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புத்தி உள்ளவங்க. அவர் வழியை விட்டு விலகி இங்கே கொஞ்ச நேரம் மாறி மாறி விகாரப்படுறாங்களோ அவங்கெல்லாம் புத்தி இல்லாதவங்க. யாருங்க புத்தி உள்ளவங்க? கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். கர்த்தருடைய விக்கிரகங்களையும் ரெண்டுத்தையும் எல்லாம் ஒன்று தாங்க. உலகத்தில் இருக்கிற கடவுள்லாம் எல்லாம் ஒரு கடவுள் தாங்க. எல்லாம் நதிகள் எல்லாம் ஒன்றா போய் கடலில் தாங்க சேரும். அதுபோல் அவன் ஒரு சாமி கும்பிட்றான், இவன் சாமி கும்பிட்றான், அவன் சாமி கும்பிட்றான். எல்லாத்துக்கும் கடலில் போய் சேர்ற மாதிரி நம்ம எல்லாம் கடலில் போய் சேர போகிறோம். அப்படி சொல்கிறவங்க ஒன்றா போய் கடலில் சேரட்டும், நான் சேர மாட்டேன். எனக்கு அக்கினி கடல் வைக்கப்படவில்லை. அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு, அதான் எல்லாம் போய் கடலில் சேர போகிறோன்றாங்க. நமக்கு அக்கினி கடல் கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள், மணவாளன் வருவார், உள்ளே பிரவேசிப்போம், கதவு அடைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் புத்திமான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர்? நீங்கள் யாரும் இல்லைன்றீங்க?
ஆமென். வா பாருடா. நீங்களா நம்பலாமா? அப்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். கர்த்தருடைய வழியை விட்டு விட்டு இப்படியும் அப்படியுமா நடக்கிறவங்க புத்தி இல்லாதவர்கள். சரியா? அடுத்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ அடுத்தது யார் புத்திமான்னா, கண்காணிப்பை விரும்புகிறவன். அதாவது ஒரு சபை இருக்கு. இந்த சபையில் நானும் என்னையும் ஒரு மனுஷனாக எண்ணப்படணும் அப்படின்னு, நானும் ஒரு சகோதரி என்னையும் நான் மதிப்பாக மற்றவங்களுக்கு பார்வையில் நான் இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? எப்போ நான் நினச்சிருக்கீங்களா? நான் சபையில் ஏதோ வரேன் போகிறேன் அப்படி இருக்கிறீங்களா? இல்லை சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? புரியல? புரிஞ்சுதானே சொன்னது? அதாவது சபையில் வரேன் போகிறேன் அது வேற, சபையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற. நீங்கள் இருக்கிறவங்களா வர போகிறவங்களா? அப்போ இருக்கிறவங்கன்னா உங்கள் பேர் கண்காணியானவன். அதாவது எது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்கிறவங்க. கண்காணியானவன் உங்கள் பேர். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்னா, உங்களை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. 2, ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், ஒரே புருஷனுடைய மனைவியாக இருக்கணும். அடுத்தது கவனிங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இருக்க வேண்டியது, இந்த கண்காணிப்பை விரும்புகிறவர்களுக்கு இருக்க வேண்டியது புத்தி, தெளிந்த புத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் யோக்கியமானவனாக இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். இவன் தான் இந்த புத்திமான். இந்த புத்திமான் கண்காணிப்பை விரும்புகிறவனாக இருக்கணும். இந்த புத்திமானாக இருக்கணும்னா நீ யாராக இருக்கணும்? கண்காணிப்பை விரும்புகிறவனாக இருக்க வேண்டும். 2வது, குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். ஒரே மனைவியுடைய ஒரே புருஷனுடைய ஆளாக இருக்க வேண்டும். 4வது, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 5வது, அதை சொல்லிட்டோம்ல, புத்தி உள்ளவனாக இருக்கணும்னா அடுத்தது நம்மனா யோக்கியமானவனாக இருக்க வேண்டும். 6வது, அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். 6வது, போதக சமர்த்தனாக. எப்போ யார் என்ன மடக்கி கேட்டாலும் ஆண்டவரை தெளிவாக சொல்லக்கூடிய அறிவும் புத்தியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க தாங்க புத்திமான். 2வது, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் இப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, நீ புத்திமானாக இருக்கணும்னா முதல்ல சபையில் பொறுப்பாக இருக்கணும். 2, குற்றம் சாட்டப்படாத இருக்கணும். 3, ஒரே மனைவி ஒரே புருஷனாக இருக்கணும். 4, ஜாக்கிரதை இருக்கணும். 5, யோக்கியம் உள்ளவனாக இருக்கணும். புரியல? தெளிந்த புத்தி இருக்கணுமா? அதான் நீங்கள் புத்திமானா. அதையே நீங்கள் சேர்க்குறீங்க. நீங்கள் புத்திமானாக இருக்கணும்னா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் புத்திமானாக இருக்கணும்னா நீங்கள் யாராக இருக்கணும்? கண்காணியாக இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா ஒரே புருஷனுடைய மனைவியாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும், யோக்கிய. அதுதான் நீங்கள் தெளிந்த புத்தியாக இருக்கிறீங்களே, அதையே லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க. இப்போ நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? கேள்வி கவனிங்க. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ பதில் பாருங்கள். கண்காணிக்க விரும்புகிறவனாக இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், ஒரே மனைவியுடைய ஒரே புருஷனுடைய ஆணோ பெண்ணாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும், யோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும், போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நீ தாங்க தெளிந்த புத்தி உள்ளவன். அல்லேலூயா. தெளிந்த புத்தினா, புத்தி இருக்கிறதுனா
ஏதோ புத்தி இருக்குதுன்னா கொஞ்சம் ரொம்ப அறிவாளிப்பா அவரு, அது இல்லை புத்தி, இதான் புத்தி. இந்த 6 காரியமா 7 காரியமா, இந்த 7 காரியங்கள் உன்னிடத்தில் காணப்பட்டாதான். முதல்ல ஒன்று பார்த்தோம்ல ஓசியாவில், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் புத்தி உள்ளவன். இங்கே பாருங்க, இந்த 7 காரியங்களும் உங்கள்கிட்ட காணப்பட்டா நீங்கள் புத்தி உள்ளவங்க. இல்லைன்னா இதில் ஒன்று கொஞ்சம் குறைகா இருக்குதுன்னா கொஞ்சம் புத்தி இல்லாத இருக்கிறேன்னு அர்த்தம். இதில் எத்தனை சொன்னோம்? 1 2 3 4 5 6 7. இந்த 7ல் ஒன்று எனக்கு கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் புத்தி கம்மியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 7ம் உனக்கு இருக்குதுன்னா உனக்கு நிகர் நீ தான். அல்லேலூயா சொல்லமா? உனக்கு நிகர் வேற யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? தேவன் உன்னை புத்தி இல்லாதவர்கள் லிஸ்ட்ல இல்லை, புத்தி உள்ளவர்கள் லிஸ்ட்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை வாசிக்கலாம். புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானம் பெற்றவனுக்கு யதார்த்தமாக. என்னது அது? கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்க நேரடியாக பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போது பேசியிருக்காரா? சந்தேகம்தான் இல்லை. அதாவது நல்லா தூங்கும் போதோ இல்லை ஜபத்திலேயோ இந்த வசனத்தை எழுந்து படி, இல்லை எழுந்துரு. எனக்கு ஒருத்தருக்கு நான் ஒரு பிரசங்கத்தில் கேட்ட கதை, ஒரு சாட்சி. என்ன அப்படின்னா, ஒரு இந்த அதுக்கு முன்னெல்லாம் சைக்கிளில் வச்சுக்கின்னு ஜாக்கெட் பிட்லாம் விற்பாங்க. துணி ஜாக்கெட் பிட்டு, சாரி. அதிகமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட துணிங்க தான் அதிகமாக விற்பாங்க. ஏன்னா ஆண்கள் சம்மந்தப்பட்ட துணி அதிகமாக சேல்ஸ் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஜாக்கெட் பிட்டு, புடவை, பாவாடை இதெல்லாம் வந்து கொண்டு போய் சைக்கிளில் கொண்டு போய் விற்பாங்க, தெருவாக விற்பாங்க. அப்படி விற்கிற போது ஒரு நாள் என்ன பண்ணினா, ஒருத்தர் விற்றுட்டு சைக்கிள் வெயிலில் ரொம்ப களைப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு ஆலமரத்து அடியில் வந்து படுத்திருக்கான். படுத்த உடனே நல்லா அசந்து நல்லா அசந்து தூங்கிட்டான். ஒரு ஆலங்காய் தெரியல, அது வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சுண்டைக்காய் சைஸ் இருக்கும். பெரிய மரம், காய் சுண்டைக்காய் சைஸ் இருக்கும். டொப்புன்னு அவன் நெத்தி மேலே விழுந்துச்சு. தூக்கம் தெளிஞ்சிச்சு. எடுத்து பார்த்தா இது ஆலங்காயா, இவ்வளோ பெரிய மரம், தம்மாத்துண்டு காய். இதெல்லாம் கடவுள் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு படுத்தானான். படுக்கும்போது என்ன கடவுளுக்கு கொஞ்சம் கூட ஞானமே இல்லை. இவ்வளோ பெரிய மரம், தெம்ம துண்டு காய், பூசணி கொடி பாருங்க, தமா துண்டு கொடி, இந்த பெரிய காய் அப்படின்னு சொல்லி, என்ன கடவுளோ என்ன படைப்போ, இந்த கடவுள்லாம் எங்கே இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தான். அந்த நேரத்தில் தான் இந்த காய் நெத்தியில் வந்து விழுந்துச்சு. எழுந்து உக்காந்து பார்த்தான், இதே பூசணிக்காய் என் தலைமையில் விழுந்திருந்தா அப்படின்னு யோசித்தானா. அப்போவே கடவுளே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஏதாவது செயல் மூலமா, இல்லை சொப்பனம் மூலமா, இல்லை தரிசனம் மூலமா உங்கள் கூட பேசுகிறார், பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் கேட்டிருப்பீங்க, ஆனால் மறந்துட்டுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், இன்னையிலிருந்து ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் உங்கள் கூட பேசுவார். அல்லேலூயா. என் கூட பல முறை பேசியிருக்கிறாருங்க. ஆனால் நான் அவரை மீறிலாம் கூட பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு முறை சென்னைக்கு போகிறதுக்கு கிளம்புனேன். ரோட்டில் போய் திரும்பி வண்டியை தந்து விட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் சாலை வீடு வரலும் போக மனசு வரல, போகக்கூடிய மைண்டு வரல. ஆண்டவர் அதை பிளாங்க் பண்ணுறாரு, தடுக்கிறாரு. எப்படியோ தடுத்து பார்க்குறாரு.
3வது முறை ராமாபுரம் போய் திரும்பி வந்துட்டேன். போகிறேன், எனக்குள்ளே லீடிங்கே கிடைக்கல, போகணுன்ற எண்ணம் தோணவே இல்லை. திரும்பி வந்துட்டேன். அத்தோடவாது 3வது முறையாவது தடுத்தார, ஒழுங்கு மரியாதையாக நான் நின்று இருக்கணும்ல, மீறி போனேன். 4வது முறை திரும்பி போனேன். மருவத்தூரில் போய் பஸ் வந்து 2 வீலரை விட்டேன், கிளம்பி போனேன். யாரை பார்க்கணுன்னு போனேன்னா, அவர் போய் 1 வாரம் இதுக்கு போய் டெல்லிக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. போய் மொக்கையா வெறுமையா லூசா பேக்கா திரும்பி வந்தேன். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட பேசுவார். நாம சட்டம் பண்ணலைன்னா அவர் என்ன பண்ணுவார், சரி எப்படின்னா போடா அப்படின்னு விட்டு போயிடுவார். அங்கே போய் நம்ம என்ன பண்ணி வருவோம், மொக்கையாக வருவோம். அது கூட எப்படி மொக்கை தெரியுமா, கறி மொக்கை மாதிரி, பாதி எரிஞ்ச கறி மொக்கை பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி திரும்பி வருவோம். நீங்கள் கர்த்தரவங்க கூட பேசினார்னா அப்படியே சொல்லும் ஆண்டவரே அப்படி வந்துடணும். நீங்கள் எப்பவுமே சாமுவேலோடு கூட பேசினவர் உங்களோடு பேசுவாரா மாட்டாரா? நிச்சயம் பேசுவார். இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்காரு. அவர் நடத்துறாரு, காலையில் எழுப்புறாரு, ஜெபம் பண்ண சொல்றாரு. நீ உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அவர் தான் உன்னை உணர்த்துறாரு. ஆலயத்துக்கு அனுத்து உணர்த்துறாரு. எல்லாம் அவர் உணர்வு தான், அவருடைய உணர்வால தான் நீங்க செய்றீங்க. அப்போ பேசுவார், பேசுவார். உணர்த்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் செயல்படும் போது இதை செய்யாத அப்படின்னு உங்க கூட அவர் பேசுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடுத்தது, யாரெல்லாம் அறிவு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புத்திமான். யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ அவங்கெல்லாம் புத்திமான். அறிவுனா அறிவு எல்லாருக்கும் தான் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா? என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? அறிவு இருக்கா? இத மாதிரி கேட்டா யாரையா கோபமா வருது. அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வராதா? ஒரே ஒன்று தாங்க. அறிவுங்கிறது எதுன்னா, மெய்ப்பொருளை அறிந்து கொள்வது தான் அறிவு. அந்த அறிவு இருக்கா? இப்போ புரியுது, இப்போ ஈஸியாக புரியும். முதல்ல மொட்டையாக கேட்டது அறிவு இருக்கா அப்படின்னா திட்டுற மாதிரி இருக்குல்ல. இப்போ பாருங்க, மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கா அப்படின்னா இதுதான் நியாயமானது. அப்போ கவனிங்க, மெய்ப்பொருளை அறிந்து கூடிய அறிவு இருக்கா? சந்தேகம் தான் இல்லை. ஒருத்தருக்கு தாங்க மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கு, மிச்ச பேருக்கலாம் இல்லையா? ஐயோ, உங்களுக்கு புரியல. என்ன தெரியுமா? எப்பொருள் அப்பொருள், அந்த மெய்ப்பொருளாகிய இயேசுவை அறிவதே அறிவு. அல்லேலூயா. அந்த மெய்ப்பொருளாகிய என்பருமான் இயேசுவை அறிந்து கொள்ளுவதுதான் அறிவு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அறிவு இருக்கா? ஆமென். யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்கு. யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு இல்லை. கரெக்ட் தானா? தீர்ப்பு சரியா? அவ்வளவுதான். அப்போ வந்தவங்களுக்கு அறிவு இருக்கு. ஏன்? மெய்ப்பொருளை அறிகிற அறிவு. அல்லேலூயா. இந்த மெய்ப்பொருளாகிய இயேசு, மெய்ப்பொருளாகிய ஒரே ஒருத்தர் தான், மெய்ப்பொருள் ஒருத்தர் தான், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மெய்ப்பொருளாகிய இயேசுவை அறிவது. நான் சொல்ல, நான் எழுதுனது இல்லைங்க, திரு உலக திருமறை, உலக திருமறை என்று பெயர் பெற்ற திருவள்ளுவர் எழுதின திருக்குறளிலே, எப்பொருள் யார் யார் வாய் சொல் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அரிது இல்ல, அறிவு. அல்லேலூயா. எப்போ படிச்சது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உதவுது பத்தியா? சரி, அடுத்தது நாம பாருங்க, அறிவு உள்ள யாரெல்லாம் மெய்ப்பொருளை காண்கிற அறிவு இருக்கோ அவங்கெல்லாம் புத்தி உள்ளவர்கள். அடுத்ததாக 5வதாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 கொரிந்தியர் 11:19. நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய்
சகித்து இருக்கிறீர்களே. ரெண்டாவது, அப்போ இப்போ அடுத்தது, நீங்கள் புத்தி உள்ளவங்களா இருக்கணும்னா என்ன செய்யணும்? புரியல. இந்த பக்கம் என்னமோ கேட்சி குரல், இந்த பக்கம் கேட்கலையோ? யாரோ சொன்னாங்கன்னா கேட்கும்போது மூடிக்கிறாங்களே ஐயா. சரி பரவாயில்ல, சொன்னீங்களே அதுவே பெரிய விஷயம்தான். சரி கவனிங்க, என்னன்னா புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்களை சகித்து கொள்றாங்க பாருங்க, அவங்க புத்தி உள்ளவங்க. அல்லேலூயா. அதாவது அவங்க செய்யறதெல்லாம் நமக்கு வந்து இடைஞ்சலாகவும் இடக்காவும் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதையும் சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம் பார்த்தியா, இவங்க தாங்க புத்தி உள்ளவங்க. ஐந்தாவது. ஆறாவதாக வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரீகளும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ வசனத்தை எடுத்துக்குங்க. என்ன தெரியுமா? நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்னவா இருக்கணும்? நல் ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அது இருக்க முடியுமா? பெண்களுக்கு தான் எழுதியிருக்கு இந்த வசனம். ஆனால் ஆண்கள் கூட அந்த வேலையை பண்ணுறாங்க. ஒருத்தர் மேலே அபாண்டமாக பொய் சொல்கிறது, போகிற போக்கில் அப்படி எடுத்து அவங்க மேலே கொஞ்சம் தடை விட்டு போய்கினே இருப்பாங்க. ஆண்களும் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க. அதனால் இந்த ஸ்திரீகள்ன்றதை விட பொதுவாகவே எழுதலாம் இந்த வார்த்தையை. சரி கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி குற்றம் சாட்டுகிற பொழுது ஒரு விரல் நீட்டி நான் உன்னை குற்றப்படுத்துகிற போது மீதமுள்ள 3 விரல்கள் என்னை குற்றப்படுத்துகிறது. இதை நம்ம மறந்துடுறது நிறைய மறந்து போகிற போக்கில் அவங்க அப்படியே தூசணம் பண்ணிட்டு போயிடுது, அப்படியே அவதூறு பண்ணிட்டு போகிறது. அதுவா அப்படின்னா போச்சு, முடிச்சிட்டாங்க ஒரே மௌனத்திலேயே. பார்த்துருக்கீங்களா? அதை நானே பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கிறியான்னு கேட்குறீங்களா என்னாங்க அப்படின்றீங்களா? இல்லை அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னா நல் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருங்க. 2, அவதூறு பண்ணவே பண்ணாதீங்க. 3, அதுதாங்க நீங்கள் புத்தி உள்ளவங்களா, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும்னா நல்லொழுக்கம் உள்ளவங்களா இருங்க. 2வது அவதூறு பண்ணாதவர்களா இருங்க. 3வது எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவங்களா இருங்க. எல்லாத்திலையும் உண்மையா இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு சின்ன பங்க் கடை வச்சிருந்தார். ஒரு பையன் அடிக்கடி அந்த கடைக்கு வருவான், உட்காந்து பேசிட்டு போவான். அவர் என்ன பண்ண, அவன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. அவர் என்ன பண்ண, அந்த போகும்போதெல்லாம் இந்த பையன்கிட்ட கடையை விட்டு எப்போ கொஞ்ச நேரம் பார்த்துக்க, நான் அதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வருவார். இவன் கடையை பார்த்துக்குவான். போயிட்டு வரும்போது சரி பார்த்துக்குங்க, கடையை பார்த்துங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போயிடுவான். இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. வரும்போது மேலே நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு. அவரும் விட்டு போயிடுவார். இவன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட உடனே திரும்ப கடைக்கு வந்தான். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட பிறகு, இதுக்கு முன்னே வந்ததுலாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னே, இப்போ வந்தது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு. இப்போ சொல்கிறாரு, எப்போ கடையை பார்த்துக்கப்பா நான் போயிட்டு வரேன். அப்போ சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்பா? உங்கள் கடையிலேருந்து சிகரெட்டை திருடி இருக்கேன், காசு திருடி இருக்கேன், பிஸ்கெட்டு திருடி இருக்கேன், கடலை பருப்பி திருடி இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு முறை நீ விட்டு போகும்போதெல்லாம் எதையாவது ஒன்று எடுத்துருவேன், அது கணக்கிலே வராது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஏன் சொல்கிற? இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் செய்தது தப்புன்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அல்லேலூயா. அதுதாங்க அந்த புத்தி உள்ளவங்களுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு பாருங்க, அந்த புத்தி உள்ளவனா மாறின உடனே அவன் எப்படி பாருங்க, நல்லொழுக்கம் வந்துடுச்சு, அவதூறு போயிடுச்சு, எல்லாவற்றிலும் உண்மையும் வந்துடுச்சு. போய் செய்த தப்பை உனக்கு புரிஞ்சு ஒப்பு கொடுத்து அவங்க அந்த அவர்கிட்ட சொல்லி, நான் இவ்வளோ திருடி இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
அவனை கட்டி பிடிச்சி மன்னிச்சிட்டாருங்க. வேற யாராக இருந்தால் சொல்லவே மாட்டாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தப்புன்னு உணர்ந்து சொன்ன பத்தியா, அது ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு மன்னிச்சார். சரி, 7வது தீத்து 1ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம். உக்ரானக்காரனுக்கு ஆமேன், அல்லேலூயா சொல்லமா. இப்போ அவன் புத்தி உள்ளவனா இருக்கணும். ஒருத்தன் புத்தி உள்ளவனா இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்? அதாவது தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும்னா அவன் என்னென்ன செய்யணும் பாருங்களேன். முதல்ல கண்காணி அதாவது தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்கணும். 2வது, தான் இஷ்டப்படி செய்கிறவனாய் இருக்கக்கூடாது. அடுத்தது முற்கோபம். எதுக்கு பார்த்தாலும் புசுக்குன்னு கோபம் வரும். அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. எந்த கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தை கொஞ்சம் யோசித்து, நான் கோபப்படுறது சரியா அப்படின்னு யோசித்து கோபப்பட்டீங்கன்னா நல்லது. முற்கோபம் இல்லாதவனும், மதுபானத்தில் பிரியமில்லாதவனும், அடிக்கிறதே தொழிலா இல்லாதவனும், இழிவான கேவலமான ஆதாயத்தை இச்சியாதவனா இருக்கணும். அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும். நல்லோர் மேல் பிரியமுள்ளவனா இருக்கணும். நீதி உள்ளவனா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவனும் இருக்கணும். இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்கணும். தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டவனாய் இருக்க வேண்டும். எண்ணிட்டீங்களா? அப்புறமா எண்ணிக்குங்க, நேரம் இல்லை. இப்படிலாம் இருக்கணும். புத்தி உள்ளவங்களா இருந்தால் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் புத்தி உள்ளவங்க தான். 8வது முடிச்சிடலாம், வசனத்தை முடிச்சிடலாம். ஒரு வசனத்தை மட்டும் நிறுத்தி விட்டாக்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுறேன். டைம் ஆயிடுச்சா? இருக்கா? அப்போ டைம் இருக்கா? நானும் பயந்து முடிச்சுட்டு வரேன். சரி, இப்போ தீத்து 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன், வரல சொல்லமா. இப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன். எப்படி இருக்கணும்? விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லணும். அவங்க தெளிந்த புத்தி இருக்கணும்னா, இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? விசுவாசத்தில், அன்பில், பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பாங்க. அடுத்தது முதிர் வயசு, அதாவது ரொம்ப வயசானவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவங்களா இருக்கணும். அவதூறு பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. மதுபானத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதாவது
இந்த அதிகமாக பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் அந்த அவதூறை வந்து ஈஸியாக போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அவதூறு பண்ணுறவங்க முதிர் வயதாக இருந்தாலும் சரி, வாலிப வயதாக இருந்தாலும் சரி, இந்த அவதூறு பண்ணுற வேலை உங்களுடையது இல்லை, புத்தி உள்ளவர்களுடையது அல்ல. அடுத்தது கவனிங்க, தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள், அதாவது வாலிப பெண்கள் எப்படி இருக்கணும்? தங்கள் புருஷனிடத்தில் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. எப்போ முதிர் வயது உள்ளவங்களுக்கு சொல்லியாச்சு, அடுத்தது பாலிய ஸ்திரீ அதாவது வாலிப பெண்களுக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க 6வது வசனம், பாலிய புருஷர் வாலிபர்களுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு. தெளிந்த புத்தி இருந்தாவே அவங்க எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருப்பாங்க. அதனால் தெளிந்த புத்தி இருக்கும்படி அவங்களுக்கு புத்தி சொல்லு. அடுத்தது 9வது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 1:13. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அடுத்தது புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களா? அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதாவது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா போவாங்க, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருக்காது. நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தீங்கன்னா நீங்கள் புத்தி உள்ளவர்கள் அல்ல. அடுத்தது 10வது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவங்க ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவங்க தெளிந்த புத்தி உள்ளவங்க. 11வது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? கடைசியாக 11வது கவனிங்க. 11 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், புத்தி உள்ளவங்களா இருக்கிறதுக்கான அடையாளம். 11 அடையாளங்களை சொல்லியிருக்கேன். 11வது அடையாளம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்? முதல்ல விழித்திருங்கள். ஏனென்றால் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னா பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அது ஒன்லி கர்ஜிப்பு மட்டும்தான். ஒரு உண்மையான சிங்கம் இயேசு தான். அவருடைய குட்டி நீங்கள் சிங்க குட்டிங்க. அவர் சிங்கம், யூதராஜ சிங்கம். நீங்கள் சிங்கக்குட்டிங்க. சிங்கக்குட்டிங்க நீங்கள் தான். அவன் பிசாசு சொல்லுதுல்ல, கெர்ஜிக்கிற போல, அது போல தான். அது ஒரிஜினல் சிங்கம்லாம் கிடையாது. சிங்கம் போல கெர்ஜிப்பான். நீங்கள் அவனுக்கு ஜாக்கிரதையாக இருக்கு. சிங்கம்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. சிங்கம் இயேசு தான், குட்டி நீங்கள் தான்.
அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போல கர்ஜிப்பான். அவனை பார்த்து பயப்படவே கூடாது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ நம்ம 11 காரியங்கள் புத்திக்கு அடையாளமாக பார்த்தோம். புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க, 2 பேரை பற்றி பார்த்தோம். புத்தி இல்லாதவங்களை ஒரு வித்தியாசம், புத்தி உள்ளவங்களுக்கு ஒரு வித்தியாசம். புத்தி இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அபிஷேகம் பெறவில்லை, விழித்திருக்கவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட, அதாவது புத்தி உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அபிஷேகம் பெற்றுட்டாங்க, விழித்திருக்கிறாங்க. இது புத்தி உள்ளவங்க, இது புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவங்க இந்த 3 இருக்கு. தெளிந்த புத்தி இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, விழித்திருப்பு இருக்கு. இவங்கிட்ட ரட்சிப்பு மட்டும்தான். ரட்சிக்கப்பட்டங்க, அப்படியே இயேசு ஏற்றுக்கட்டுங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டுங்க, 20 வருஷம் ஆச்சுங்க, 30 வருஷம் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆச்சுங்க. நோ யூஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். பரலோகம் போக முடியாது, அவ்வளோதான். இங்கே வாழறவரெல்லாம் கிறிஸ்தவங்களா வாழ்ந்துடலாம். இந்த பரலோகம்னு உனக்கு தான் அங்கே போக முடியாது. அங்கே போகிறதுக்கு இங்கே வாழ்ந்து என்ன பண்ண போகிற? நம்ம எதிர்பார்ப்பே அங்கே போகிறது தானே, இல்லையா? அதனால் நம்ம புத்தி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு 11 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படிலாம் இருந்தால் நீங்கள் புத்தி உள்ளவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, மணவாளனுக்கு எதிர்நோக்கி போகிற புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேரை குறித்து நாங்கள் பார்த்தோம். புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் கொண்டு போனாங்க, தீவட்டி கொண்டு போனாங்க, விழிப்பாக இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க விழிப்பும் இல்லை, ஆண்டவரே எண்ணெயும் இல்லை, அவங்க கையில் தீவட்டி மட்டும் இருந்தது. இந்த 3 அடையாளத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதில் புத்தி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு 11 காரியங்களை நாங்கள் 11 வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை படித்தோம். இது எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை புத்திக்கு புரியும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இறங்கும் ஆண்டவரே, வல்லமையாய் 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 இறங்கும் 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 இறங்கும். உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், இரக்கம் இறங்கட்டும், தயவு இறங்கட்டும், பரிபூரணம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியின் இறங்கட்டும், ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், ஆற்றல் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், தடைகள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், சமாதானம் பெருகட்டும். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்யும். புத்தி உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக எங்களை அபிஷேகம் பண்ணும், அபிஷேகம் பண்ணும், அபிஷேகம் பண்ணும், அபிஷேகம் பண்ணும், அபிஷேகம் பண்ணும். எங்களை ஆவிக்குள்ளவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய வாற்றல், ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய கிருபை, ஆவிக்குரிய மகிமை எங்களை நிரப்பும், நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும், கட்டுகள் நீங்கட்டும், உபத்திரவம் நீங்கட்டும், போராட்டம் நீங்கட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற தாறுமாறுகள் நீங்கட்டும், எங்களுக்குள்ள அவிசுவாசம் நீங்கட்டும், எங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் மாறட்டும், கட்டுகள் விலகட்டும், சமாதானம் பெருகட்டும். கர்த்தருடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால், நீதியினால், நியாயத்தினால், தேவனுடைய மகிமையினால், வல்லமையினால் நிரப்பும், 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 நிரப்பும். ஆண்டவரே, ரீபாலமந்தர போஷபலபனமந்தர லிபா ரீசப்தர வனமரியா சபரபனந்தர பலியா ரீபம்தர ஹாத்யாதி ரிபிஷபலமந்தரபா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கும், இறங்கும் ஆவியானவரே, இறங்கும் கர்த்தாவே. உங்க வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், தயவு இறங்கட்டும், பரிபூரணம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளுகிற அந்த புத்தியை கட்டளையிடும்படியாய், தெளிந்த புத்தியை கட்டளையிடும்படியாய், ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படியாய், புத்தி உள்ளவர்களாய் எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாய், புத்தி உள்ளவர்களாய் எங்களை எடுத்து நிறுத்தும்படியாய், புத்தி உள்ளவர்களாய் இயேசுவின் நாமத்திலே எங்களை நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.